Students, friends, parents, வணக்கம். வெல்கம் டு என்னுலகம் என் குடும்பம் சேனல். நான் உங்கள் மணிகண்டன். ஏற்கனவே நம்ம அப்டேட் பண்ணிக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது தொடர்பான மற்ற வீடியோக்கள் வரும்போது உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். நீங்கள் அதுலேருந்து என்ன புது இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இப்போ ஆல்ரெடி டிஎன்இஏ 2020 கவுன்சிலிங் ரவுண்டு 1 முடிஞ்சு ரவுண்டு 2 முடிந்து ரவுண்டு 2 முடிகிற நிலைமையில் இருக்குது. ரவுண்டு 3 ஆரம்பிக்கிற நிலைமையில் இருக்குது. ரவுண்டு 3க்கு ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பணம் கட்டியிருப்பாங்க. சிலர் கட்ட முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குரிய நல்ல வீடியோக்கள் நிறையா போட்டிருக்காங்க. அந்த டிஎஃப்சி சென்டர் போகிறது, அது எப்படி திரும்ப பணத்தை பே பண்ணுறது, சரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பணம் பே பண்ணி முடித்த உடனே அநேகமாக இவங்களுக்கு நாளைக்கு அந்த சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கறது ஓப்பன் ஆகும். ஸோ நான் இப்போ சொல்ல வர விஷயமே ரவுண்ட் 3 ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் லிஸ்ட்டு எப்படி முறையாக கரெக்டாக ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவான ஒரு தாட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரவுண்டு 1 ரவுண்ட் 2ல் நிறைய நல்ல காலேஜஸ் போயிடும், அதனால் நம்மளால் சிறந்த காலேஜஸ் கல்லூரிகள் நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்காங்க. அந்த மாதிரி மனநிலை உங்களுக்கு வேண்டாம். பரவாயில்ல, நம்முடைய மதிப்பெண்கள் கூட இல்லாதனால நம்ம ரவுண்ட் 3க்கு வந்திருக்கோம். இதுலேயும் நல்ல நல்ல கல்லூரிகளை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அதற்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது TNEAonline.org அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போயிட்டு இப்போது ரவுண்டு 1 முடிவு அந்த முடிஞ்சதுக்கப்புறம் வெக்கேஷனல் லிஸ்ட்டு, இது ரெண்டுக்கும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போதைக்கு என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. இதை இந்த வீடியோனுடைய கடைசியில் நான் அந்த லிங்க் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி போகணும், என்ன செய்யணும் அப்படின்னு காமிக்கிறேன். நீங்கள் போனாலே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு எந்தெந்த கல்லூரி நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ட் பண்ணக்கூடிய கல்லூரிகளில் நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் நாளைக்கோ அல்லது நாளை மறுநாள் ரவுண்டு 2 முடிஞ்சதனுடைய இதுவும் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு அப்புறம் நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் சரி பண்ணலாம். எப்படி முன்ன பின்ன ஜிக்ஸாக்காக மாற்றலாமா செய்யலாமா அப்படின்னு சொல்லி என்னுடைய பொதுவான ஒரு ஐடியா கருத்து சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய மதிப்பெண்கள் ஒரு உதாரணத்துக்கு 145ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 155லிருந்து 135 வரைக்கும் இருக்கக்கூடிய மதிப்பெண்கள் கொண்ட கல்லூரிகளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த கோர்ஸுக்கு எந்தெந்த கல்லூரிகள் அப்படின்றத பார்த்து நீங்கள் கரெக்டாக சாய்ஸ் லிஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த கல்லூரி கிடைக்கும். அதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். லோக்கல் காலேஜஸ் அப்படின்னு, அதாவது நீங்கள் என்ன நினைக்கணும்னா, அந்த கல்லூரிகளில் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் காலேஜஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபீஸ் மிகவும் குறைவானதாக இருக்கும். அல்லது தனியார் பொறியியல் கல்லூரிகள் உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அதோட ரேங்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த கல்லூரியில் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய போக்குவரத்து செலவுகள் பின்னால் குறைந்து நீங்கள் அங்கே படித்து முடித்து நல்ல ஒரு பொறியியல் வல்லுநராக வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், திரும்ப நான் இதை என்னுடைய எல்லா வீடியோக்குள்ளேயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் காலேஜ் நல்ல காலேஜை சூஸ் பண்ணிவிட்டு அதில் சப்போஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கலன்னா ஐடி கிடைக்கலன்னா EEE அப்படி நீங்கள் படிக்க முயற்சி பண்ணுங்கள். தயவுசெய்து கோர்ஸ் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும் அல்லது எனக்கு ஈஸி தான் வேணும், அது எந்த கல்லூரியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தரம் குறைந்த கல்லூரிகளில் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க. இது என்னுடைய முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். நான் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலும் அடுத்த வருஷம் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் இதை தெரியப்படுத்துங்க, உங்களுடைய ஜூனியர்ஸுக்கும் நீங்கள் இதை தெரியப்படுத்துங்க. ஸோ இது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஆப்ஷனாக இது உங்களுக்கு இருக்கும். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அப்புறம் இந்த TNEAonline.org போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் வேகன்சி லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அகடமிக் வேகன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்டு 1 டேட் 16/10/2020 அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு PDF ஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்லூரி Ctrl F கொடுத்து டைப் பண்ணி, அல்லது அந்த கல்லூரியுடைய கோடு Ctrl Fன்னு கொடுத்தீங்கன்னா டைப் பண்ணிங்கன்னா அந்த கோடு எங்கே இருக்குன்னு சொல்லி காமிச்சிடும். அதில் போய் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் இனி என்னென்ன வேகன்சி இருக்குது, கேட்டகரி வைஸ் என்னென்ன வேகன்சி இருக்குது, நீங்கள் OCக்கு பார்க்கலாம், BCக்கு பார்க்கலாம், BCM பார்க்கலாம், MBC பார்க்கலாம், அப்புறம் எல்லா SC SCA ST எல்லாத்துக்குமே நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரி பார்த்துட்டு உங்களுடைய தேர்வுகளை அடுத்த சாய்ஸ் லிஸ்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கோங்க. மிகவும் முக்கியமான விஷயம் இது. அதே மாதிரி வெக்கேஷன் லிஸ்ட் ரெடி பண்ணுறவங்களுக்கும் சாய்ஸ் லிஸ்ட் ஆல்ரெடி என்னென்ன வரைக்கும் எந்தெந்த கல்லூரிகளில் என்னென்ன வேகன்சி வெக்கேஷன் லிஸ்ட்டுக்கு இருக்குது அப்படின்ற அந்த ஆப்ஷனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்கள் பார்த்து கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
ஸோ தேர்ட் ரவுண்டு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நெகட்டிவ் தாட்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் பாசிட்டிவ் தாட்ஸோட ரொம்ப அருமையான சில கல்லூரிகளை மிக சிறப்பாக தெரிவு செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ரவுண்டு 2 முடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 18th வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்கும். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது வந்து இன்றைக்கி நாளைக்குள்ளே கன்ஃபார்ம் பண்ணி முடிக்கணும். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே அந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகிறதுக்கு தெளிவாக போகிறதுக்கு உள்ளே போகிறதுக்கு நீங்கள் இது பண்ணி ரெடியாக இருங்க. எப்போவுமே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக தேர்ட் ஆப்ஷனாக ஃபோர்த் ஆப்ஷனாக எதை கொடுக்கலாம், எதை வந்து நம்ம விளக்கலாம், நம்ம அப்கிரேடேஷன் மட்டும் கொடுத்தா போதுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். அந்த கன்ஃபியூஷனே வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக நல்ல பாசிபிலிட்டி, நீங்கள் ஏற்கனவே தெரிவு செய்கிற கல்லூரியில் ஒரு நல்ல கல்லூரி கிடச்சிருக்கும். ஒரு 4வது பொசிஷன்லையோ 5வது பொசிஷன்லையோ ஒரு நல்ல கல்லூரி கிடச்சிருந்தா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், ஐ அக்செப்ட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தென் அப்கிரேட் அப்படின்னு கொடுத்துருங்க. அதாவது 2வது ஆப்ஷனாக இருக்கிறது, அது 2வது ஆப்ஷனாக இருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தெரிவு செய்திருக்கக்கூடிய கல்லூரி வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி நல்ல கல்லூரிக்கு போக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அந்த கல்லூரிகள் இல்லாட்டினாலும் மினிமம் உங்களுக்கு இந்த அலாட்மெண்ட்டில் அவங்க வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் என்ன வந்தோ அந்த கல்லூரியை வந்து கண்டிப்பாக கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு கரெக்டாக செஞ்சுருங்க. ஓகே. ஸோ வேறு இதில் வந்து பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தேவைப்பட்டால் நான் வரும்போது கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ரவுண்டு 2 வந்து ஃபேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட முடிந்தால் பேசிவிட்டு ரவுண்ட் 3 ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரவுண்ட் 3 ஃபேஸ் பண்ணும்போது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோனுடைய எண்டில் வந்து நான் எந்த இடத்துல போய் நீங்கள் அந்த லிஸ்ட்டு வேகன்சி லிஸ்ட் இருக்குது அப்படின்ற பார்க்கணுங்கிறத பற்றி நான் கிளியராக கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு ரொம்ப பொறுமையாக சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உள்ளே கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கல்லூரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ரவுண்டு 3 ரவுண்டு 4 போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு தயவுசெய்து நீங்கள் வந்து நம்ம இதாக நெகட்டிவாக நினைக்க வேண்டாம். கல்லூரிகள் மிக குறைவான கல்லூரிகள் தான் இருக்குது. இருந்தாலும் அதில் சிறந்த கல்லூரியை எப்படி தெரிவு செய்கிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய மாணவர்கள் அடுத்த உங்களுடைய செகண்ட் பேட்ச் இதுக்கு அடுத்த பேட்ச் இருக்காங்க இல்லையா, ஐ திங்க் இப்போ வந்து 12th பண்ணுறவங்க அவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுங்க. மதிப்பெண்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் பண்ண சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து இந்த ரவுண்டு 1 ரவுண்ட் 2லேயே வந்து வரும்போது நல்ல கல்லூரிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதுடன் நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன்.